நல்ல குழந்தைகள் பிறக்க, மன வலிமை, தன்னம்பிக்கை அதிகரிக்க, கஷ்டம் தீர கௌரி அம்மன் வழிபாடு, கவலை போக்கும் கருட பஞ்சமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருட பஞ்சமி அப்படின்றது இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமியை தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வளர்பிறை சதுர்த்தியில் நாகங்களும் அதற்கு அடுத்த நாளான பஞ்சமியில் கருடனும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன. அதனால் நாகங்கள் அவதரித்த நாளை நாக சதுர்த்தியாகவும் கருடன் அவதரித்த தினத்தை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுகின்றோம். இந்த கருட பஞ்சமி என்று நாகங்களையும் நம்ம வழிபடலாம். மேலும் பார்த்திங்கன்னா, திருப்பதியில் இந்த கருட பஞ்சமி என்று கருட வாகனத்தில் ஏழுமலையான் எழுந்தருள்வார். இந்த கருட பஞ்சமி என்று கருடனை வழிபட்டால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள், நோய்கள் நீங்கிய ஆரோக்கியம் சிறக்கும். அதே போல் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாரை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ்.